இனிய காலை வணக்கம். நாம் இன்று சிவபுராணத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சிந்திக்கலாம். சிவபுராணம் இயற்றியவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரனுடைய வரிகளை பற்றி சொல்லும்போது திருவாசகத்தை அழகாக உவமையாக சொல்லுவார்கள். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார். ஏனால் ஊனுருக உள்ளமுருக பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடலை எழுதிய மாணிக்க வாசகர் அவர்கள் சிவபுராணத்திலையும் என்ன கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிறத ஒரு 4 வரிகளை மட்டும் பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா, சிவபுராணம் அப்படின்னா என்ன? புராணம் அப்படின்னா கதைகள், பழங்கதை, தொன்மையான கதை. ஆனால் நம் சிவன் பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன் அல்லவா? அப்படிப்பட்ட சிவனை பற்றிய கதைகளை, புராணம் என்பது கதை என்று சொன்னோம். ஆம், சிவனுடைய கதையை பேசுவது, சிவனுடைய செயல்பாடுகளை, அவருடைய அருமை பெருமைகளை பாடுவது இந்த சிவபுராணமாகும். முதலில் குறிப்பிட்டிருக்கும் அடியை பாருங்களேன். அந்த முதல் 4 அடியை மட்டும் நாம் இன்று எடுத்துக்கொள்வோம், சிந்தனை செய்வோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேக நிறைவனடிவில் வாழ்க. ஆரம்பத்திலே முதலில் சொல்லக்கூடிய சொல்லை பாருங்கள். நம சிவாய. நம வணங்குதல். யாரை வணங்க வேண்டும்? சிவனை. அப்பேற்பட்ட சொல்லி இருக்கலாம், இவர் என்னன்னு சொல்லி பாடலை ஆரம்பிச்சிருக்கலாம். சிவாய நம அப்படின்னு சொல்லாம நம சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இதுலேயே அவருடைய சிவனை பற்றிய உள்ளமுருகி அவர் எல்லாம் சிவன்தான், சிவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற சொல்ற கருத்தை நம்ம இதில் பார்க்கலாங்க. நமசிவாய வாழ்க. நம்மை வணங்கக்கூடிய சிவபெருமான் வாழ்க, அவனுடைய பொற்பாதங்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. நமசிவாய வாழ்க. நாதனுடைய தாள் என்பது இங்கு பாதம், பாதங்களை வணங்குங்கள். அடுத்து 2வது அடியில பாருங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொன்னாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைக்கின்ற பொழுது கூட, இமைக்கிறதுக்கு அதே சொல்லிட்டாங்க, இமைப்பொழுதும், அந்த நொடி பொழுதுல கூட எங்கிட்ட இருந்து நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனே நீ வாழ்க அப்படின்னு சொல்றார். கோகலி ஆண்ட குருமனிதன் தன் தாழ் வாழ்க. கோகலி அப்படின்னா என்னங்க? வேற ஒன்றும் இல்லை, திருவாவடுதுறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கும் இறைவனே, குருமணியே நீ வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்றார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனே, பரம்பொருளே நீ என்றும் வாழ்வாயாக அப்படின்னு சொல்றார். இப்போ நம்மளுக்கு அது புரிஞ்சிருக்கும். என்னன்னா, நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோமணி அப்படிங்கிறது திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய உறைவிடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, உன் தாள்களை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரியில் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் அப்படிங்கிறது நம்ம வேதங்களை சொல்றோம். ரிக், யசூர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்களை அடுத்து அதில் சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய கருத்துக்களை ஆகமமாய், ஆகமம் என்பது சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை வணங்கும் முறை, வீட்டிலும் எப்படி இறைவனை வீட்டில் நாம் எப்படி வணங்குறோம் அப்படிங்கிற முறைகளையும், கோயில்களை எப்படி வழிபாடு, சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற சொல்கிற கருத்துக்களை தான் நாம் இங்கே ஆகமம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான இறை வழிபாட்டு முறைகளை சொல்லுவதே ஆகமம்.
அப்படி ஆகமமாய் ஆகி நின்று அன்னிப்பான் என்னோடு சேர்ந்திருக்கும் இறைவனே உன்னுடைய தாள் வணங்குகிறேன். தாள் என்பது இங்க ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிட்டே வராரு. என்னன்னு? பாதங்களை, உன்னுடைய பாதங்களை நாங்கள் சரணாகதி அடைகிறோம். ஏகமாய் எங்கும் நிறைந்திருக்கும் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் இறைவனே உன்னுடைய அடிப்பாதங்களை நாங்கள் வணங்குகிறோம். உன்னுடைய இதை பாதத்தை அடியை வணங்கி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி அவர் என்ன சொல்றார்? உள்ளமுருகி ஊனுருகி, ஊன் என்பது இங்க நம்ம சொல்றோங்களா எலும்புருக, அதை தான் அவர் ஊன் உருக அப்படி பாடி மெய்மறந்து பாடி இருக்கிறார் நம்மளுடைய மாணிக்க வாசகனார். இவ்வாறு இந்த சிவபுராணத்தில் இன்றைய 5 வரிகளை பற்றி அழகாக நாம் இன்று சிந்தித்திருக்கிறோம். இதேபோல் இன்னும் வரும் நாட்களில் ஒவ்வொரு அடியார்களை பற்றியோ அல்லது வேறு ஒரு நல்ல ஒரு தகவலை தினமும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. சிவாய நம. நானும் சொல்கிறேனே மாணிக்க வாசகரை போல நம சிவாய. நன்றி.